இப்போ தெரியுதா அந்த காலத்தில் பாயில் ஏன் படுத்தார்கள் என்று? பெட்டில் தூங்குபவர்களே உஷார். இப்போதெல்லாம் நாகரிக வாழ்க்கை என்று அனைவரும் பாயில் உறங்குவதை குறைத்து மெத்தையில் உறங்குவதை பழக்கப்படுத்தி கொண்டார்கள். உண்மையில் மெத்தையில் உறங்குவது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அது உடலுக்கு நன்மை தருமா என்றால் கேள்விக்குறியே. ஆனால் பாயில் உறங்குவதால் நன்மை இருக்கா என்றால் ஏராளம். நன்மை தெரிந்தால் பாயில் மட்டும்தான் உறங்குவீங்க. முதலில் பாயில் தூங்கும் பழக்கம் என்பது தமிழகத்தின் பாரம்பரிய வாழ்க்கை முறையின் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது. நிலத்திற்கு அருகில் தூங்குவதால் உடலுக்கும் நில வெப்பம் அதிகரிக்கும். இதனால் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது. முதுகு தண்டுக்கு நேராக ஆதரவு கிடைப்பதால் தசை வலிகள், முதுகு வலி போன்றவை குறையும். குறிப்பாக முதுகு வலியால் அவதிப்படுபவர்கள் பாயில் தூங்கும் பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் சில நாட்களில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். மேலும் பாயில் தூங்கும் இடங்களில் காற்றோட்டம் அதிகம் இருக்கும். நம்முடைய உடலிலிருந்து வெளியேறும் வெப்பம் சீராக வெளியில் பரவுவதால் தூக்கம் மேலும் ஆழமாகவும் இனிமையாகவும் அமைகிறது. அதிகமாக மெத்தை போன்ற உருப்படிகளில் தூங்கும்போது உடல் வெப்பம் தங்கிவிடும். இது சில நேரங்களில் உஷ்ணம் சார்ந்த வியாதிகளை ஏற்படுத்த வாய்ப்புண்டு. இதற்கு மாறாக மெத்தையில் தூங்கும்போது முதலில் உணரும் நன்மை மென்மையான அனுபவம்தான். ஆனால் இந்த மென்மையே சில நாட்கள் கழித்து வலியாக மாறும். மெத்தை உடலுக்கு தேவையான நன்மை போல தெரிந்தாலும் நீண்ட நேரம் தவறான நிலையில் உறங்குவதால் முதுகுத்தண்டில் அழுத்தம் ஏற்பட்டு வலிகள் உருவாகும். குறிப்பாக சில வகை மெத்தைகள் ஒருவரது உடலை ஆழமாக உறிஞ்சிவிடும். இதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அதனால் கால்களில் மெதுவாக வலி, வீக்கம் போன்றவற்றையும் தோன்றும். மேலும் சில மெத்தைகளில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் கெமிக்கல் பொருட்கள் தூக்கத்தின் தரத்தை பாதிப்பதோடு மெதுவாக ஒளிந்து வந்து குடலில் நோய்களுக்கும் காரணமாகின்றன. அதிலும் குறிப்பாக மெத்தைகளில் கிருமிகள், பூச்சிகள் அதிகமாக தேங்கி வரும் வாய்ப்புண்டு. பாயில் கட்டுப்பாடுகளுடன் சுத்தமாக பராமரிக்கப்படும் நிலையில் இது குறைவாகவே காணப்படுகிறது. பாயில் தூங்கும்போது உடல்நிலைக்கு ஏற்ப இடப்புறமாகவோ அல்லது முதுகில் நேராகவோ படுத்துக்கொள்ளும் வழக்கத்தை நமக்கு உருவாக்குகிறது. இது நம்முடைய உடலை இயற்கையாக இயக்க உதவுகிறது. ஆனால் மெத்தை அதனை மாற்றியமைத்துவிடும். சில நேரங்களில் மேல் நெஞ்சு அல்லது தொப்பை பகுதி மேலே உயர்ந்த நிலையில் இருக்கும். இது ஜீரணத்தையும் சுவாசத்தையும் பாதிக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாயில் தூங்கும்போது சிறந்த சுழற்சி, தெளிவான தூக்கம், அதிக ஆற்றல் ஆகியவற்றை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மெத்தை மேல் அதிக நேரம் கழிப்பது, குறிப்பாக கைபேசி, லேப்டாப் போன்றவற்றுடன் தூக்க நிலையை முற்றிலும் பாதிக்கக்கூடியது. செயற்கையை எப்பொழுது தேடி ஓடாமல் இயற்கையை தேடுங்கள். அதனால் நவீன வசதிகள் எவ்வளவோ இருந்தாலும் பாரம்பரிய பாயில் தூக்கத்திற்கு மாறாக நன்மைகள் உண்டு. மீண்டும் பாயில் தூக்க வழக்க முறையை பின்பற்றுவதால் நாம் மறைந்த உண்மைகளை நேரில் உணர முடியும். கவனமுடன் பாயில் தூங்கும் பழக்கத்தை ஆரம்பித்தால் உடலும் மனதும் புதிய புத்துணர்ச்சியை பெறும் என்பது உறுதி.